லைஃப் ஸ்டைல் வீடியோ பார்க்க வந்த உறவுக்கு தேங்க்யூ. இன்றைக்கி வந்து மஞ்சள் பட்டாணி தான் இன்றைக்கி சுண்டல் வகையில் வச்சுருக்கேன். தினம் ஒரு தானிய வகை சாப்பிட்ணுன்னு இன்றைக்கி வந்து மஞ்சள் சுண்டல், சாரி ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பட்டாணி சரிங்களா. உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். சாயாவும் வச்சாச்சு, இட்லி வேக போட்டாச்சு. இவர் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நேற்று நைட்டில் வச்ச பாயசம் இருக்குது, அதுவும் பாலும் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி. அதனால் இவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் போதும், இவருக்கு இட்லி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இப்போ இட்லிக்கு ஒரு கடைசல் சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பு எடுத்தாச்சு, உருளைக்கிழங்கு, பூண்டு, தக்காளி, வெங்காயம் போட்டு ஒரு கடைசல் சாம்பார் வைக்கலாம். காய்கறிலாம் கட் பண்ணியாச்சு, பருப்பு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போ பட்டாணி பேசாமல் குக்கரில் வச்சுருக்கணும். இப்போ 1/2 மணி நேரமாக வேகதை, அப்படியே வேகாமல் கிடக்கும். குக்கரில் வச்சா இன்னும் அது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது ரொம்ப குழஞ்சிருது. சாம்பார் மசாலா, மஞ்சத்தூள் போட்டேன், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இந்த சாம்பார் பொடி வந்து நான் வீட்டிலே வறுத்து மிக்சியிலே அரைச்சிட்டு, வெளியே கொடுத்து அரைக்கல. கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் ஊற்றி. இப்போ இந்த கடைசலுக்கு நல்லா உப்பு புளி காரமாக இருக்கும். இந்த பருப்பு கடைசல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு, தோசைக்கு, சோறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. முட்டை தொக்கு பண்ணுறதுக்காக 4 முட்டை வேக போட்டேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்தாச்சு, தொக்கு பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு முட்டை வேக போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டோன்னா நல்லா வந்து உருண்டு வெந்து வரும், உடையாமல் வெறும் வேகம். சீக்கிரமும் வந்துடும் வச்சுக்கோங்களேன். சிலப்போ பொட்டி பொட்டி போகல. அப்படி கொஞ்சம் சாயாவை குடிச்சு மைண்டை ஃப்ரெஷ் பண்ண வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சாயா குடிச்சாச்சா? வாங்க தீர்ந்து சுண்டல் தாளிக்க காஞ்ச மிளகா, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை. கொஞ்சமாக காயப்பொடி, ஒரு பிஞ்ச். முட்டையும் வெந்துட்டு. நம்ம காக்கா வந்துட்டார், பிஸ்கெட்டை கொடுத்துருவோம். தினம் இந்த டைமுக்கு வந்துடுவார். நம்ம சுண்டலும் ரெடி ஆகிட்டு. தக்காளி தொக்கு வைக்கிற கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி. நீங்கள் எப்படி வைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி தொக்கு சொல்லுங்கள். மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள், தனியா பவுடர். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என்ன தான் இட்லிக்கு சாம்பார் சட்னி வச்சாலும் கார சட்னி வந்து கம்பல்சரி வேணும். அதனால் கார சட்னி வைக்க போகிறேன். நான் கார சட்னி எப்போ பூண்டு கூடுதல் போடுவேன், நல்லா கொஞ்சம் மணமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகா 6, தக்காளி, உப்பு, பருப்பு கடைசல் பாருங்கள் சூப்பராக வெந்துட்டு. லேசாக தண்ணி ஊற்றி இது போய் தாளித்து விட்டுறலாம். இப்போ நம்ம பருப்பு கடைசல் ரெடி. இதெல்லாம் சாப்பிட வாங்க. நம்ம முட்டை தொக்கு ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்திக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். இது இவருக்கும் நான் பையனுக்கு தான் டிஃபன் பேக் பண்ண போகிறேன். இதில் 2 முட்டை பேக் பண்ணிட்டேன், அப்படியே என் பையனுக்கு சாப்பிட்றதுக்கு. இது நம்ம சாமிக்கு, நம்ம செல்ல பார்க்க. நான் எப்போ என் வீட்டில் என்ன சமையல் பண்ணால் சாமிக்கு வச்சுருவேன். இந்த மாதிரி எனக்கு செடி கவனிக்கவே முடியாது. இப்போ பூ பாருங்கள், எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். நிறைய பூ பறிச்சிடும். 6 பூ கிடச்சிருக்கு, செம்பருத்தி பூ. வாங்க சாமிக்கு போட்டுருவோம். நாங்கள் சாமிக்கெல்லாம் பூ சூப்பராக வச்சாச்சு. எனக்கு வெளியேருந்து பூ வாங்கணும் அவசியமே இல்லை, தினம் சாமி பூ கிடச்சிருது. நம்ம முட்டை தொக்கு ரெடி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கார சட்னி கொஞ்சம் அரைச்சிடுவோம். கார சட்னி தாளிச்சிடுவோம். நம்ம கார சட்னி ரெடி. இப்போ சப்பாத்தி கொஞ்சம் மாவு பசையெல்லாம் பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணால் நம்ம சமையல் முடிஞ்சிடும். மாவும் பிசைஞ்சிட்டேன். இந்த தட்டையும் கழுவி போட்டேன். டக்குன்னு தண்ணி வரும்போது ஒன்று ஒன்றா பாத்திரம் கழுவிட்டா பாத்திரம் ரொம்ப சேராது பார்த்தீங்களா. அதனால தான் இதையும் கழுவிட்டு நீ சப்பாத்தியை பண்ணுவோம். நம்ம சப்பாத்தியும் பண்ண ஆரம்பித்தாச்சு. காலையில் என் கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு சப்பாத்தி பண்ணால் டிஃபன் பேக் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு வீடியோ பார்க்குறேன். டாட்டா, பை பை, see you.